भूतगणादि सेवितम् भूतगणादि सेवितम् कपित्तजम्बू फलसारं पक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட உடலுக்கு பேரு தான் அன்னமய கோஷம். இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்தூல திரேகம். இந்த அன்னமய கோஷம் உணவுப் பொருள்களால ஆனது. அதனால இந்த உடலுக்கு பேரு அன்னமய கோஷம். இந்த உடலை ஸ்தூலம்னு சொல்றாங்க. இந்த ஸ்தூலம்ன்றது பஞ்சபூதங்களால ஆனது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், வான், இது போன்ற பிரபஞ்ச சக்தியினால ஆனதான் இந்த உடல். சராசரியா மனுஷன் தன்னோட ஆயுட்காலத்துல ஒரு மணி துளியாவது இந்த உடலை பத்தி யோசிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. சராசரி என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த உடல் ஏன் நாம எடுத்திருக்கோம், இந்த உடலால என்ன பயன், உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு, அதுல இந்த மனித உடல் ஏன் எடுத்திருக்கோம், இது போன்ற கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும். இந்த உடல்கள்னால மனிதனுக்கு பிரயோஜனமா, இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா அப்படின்ற கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருக்கு. அதற்கு விடை காணாதவர்கள் தான் அதிகம். அந்த விடை தெரியாததுனால வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த ஓட்டத்துக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. மனிதனுக்கு தன்னோட ஓட்ட பாதை தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த பாதைக்குள்ளாரையே ஓடி தன்னோட வாழ்க்கையோட முழுமையை அவன் அடைவான். இப்போ உதாரணத்துக்கு ஓட்டப்பந்தய களத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓடு பாதை அத வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஓடு பாதைக்குள்ளேயே ஓடினா அவனோட இலக்கை அடையறதுக்கு வேற எந்த இடையூறுகளும் அவனுக்கு நேரிடுறது இல்லை. அந்த ஓடு பாதையில இருந்து, இப்ப ட்ராக்னு சொல்றாங்க, அந்த ஓடு பாதையில இருந்து பக்கத்து பாதைக்கு நகர்ந்து போனா வேறொரு நபர் அதுல இடைமறிக்க நேரும். இல்ல இவரு அவருக்கு தொந்தரவா இருக்கலாம். அதனால இவரும் முழுமையடைய முடியாது, அவரும் அந்த இலக்க போயிட்டு இன்னொருத்தரும் அடைய முடியாது. இது போலதான் தன்னோட வாழ்நாள் வாழ்க்கை இந்த ஸ்தூலம், அதாவது இந்த உடலோட படைப்போட ரகசியம் தெரியாததுனால மனிதனுடைய வாழ்க்கை முழுமையான இலக்கை போய் அடையாம பாதியிலேயே முடிஞ்சு போயிடுது. மனிதனோட ஆயுட்காலம் 120, அதாவது 12 ராசிகள், அதற்குண்டான கிரகங்கள், நவ கிரகங்களோட ஆட்சி காலம், இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு மனிதனுக்கு ஆயுட்காலம்
120ன்னு வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த 120 வயதையும் 100% மக்கள் பூர்த்தி செய்யறாங்களான்னு சொன்னோம்னா இல்ல. ஏன் அந்த முழுமையை அடைய முடியல அப்படின்ற கேள்வியை நாம எழுப்பும் பொழுது, மனிதனுடைய இலக்கு என்னன்னு தெரியாதனால அவனோட வாழ்க்கையில பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான தொந்தரவுகள், இவனோட வாழ்க்கைய சீர்வர இவனால நடத்த முடியாதனால சூழ்நிலை மேல வெறுப்பு, கோபம், பொறாமை இதுகளை திணிக்க பார்க்கிறான். இதுகளை அவன் திணிச்சா கூட அவன் மேல வேறொரு சார்புல இருந்து இவனுக்கு இது திணிக்கப்படுது. இதனால அவனுடைய மனதானது குழம்பி போய் அவனுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்யறதுக்கு லகுவா இருக்குதோ, அது தவறான வழியா இருந்தா கூட எண்ணி பார்க்காம அந்த தவறான வழியில தன்னோட வாழ்க்கையோட லகுவுக்காக, அதாவது எளிமையான விஷயத்துக்காக அதுக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகளை மறந்து போய் துணிஞ்சு தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். காலப்போக்குல அந்த தவறுகள் அவனுக்கு சாதாரணமா போயிடுது. பிற்காலத்துல அந்த தவறுகளே அவனோட மனதை அரிச்சு அவனோட வாழ்நாள சாப்பிட்டு முடிச்சிடுது. இது போல இருக்கக்கூடிய மனிதன் அவனது உடலோட நோக்கத்தை மறந்து போய் ஓடி 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 தன்னோட பிறவி ரகசியத்தையே மறந்து போறான். அப்ப இந்த உடலோட காரண காரியங்கள் என்ன? இந்த உடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் எந்த மாதிரியான பொருள்களால் ஆனது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, எலும்பு, மஜ்ஜை, சுக்லம், ரத்தம், நரம்பு, சதை, தோல் இவைகளோட கூட்டுக்கலவை இந்த நாம முன்ன சொன்ன மாதிரி ஸ்தூல திரேகம், அன்னமய கோஷம். இந்த 7 வகை கலவைகளை உடல்ல வச்சு படைச்சிருக்கிறாரு இறைவன். எலும்புகள் பூமிக்குள்ள என்ன விதமான சக்தி இருக்குதோ அந்த வகையான சத்தால நிரப்பப்பட்ட ஒரு பொருள் எலும்பு. அந்த எலும்புக்குள்ள மஜ்ஜை அப்படின்ற ஒரு பொருளை புகுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு குழல் இருக்குது. அந்த குழலுக்குள்ள சராசரியா ஒரு மணலை அடைச்சி வச்சு பாத்தீங்கன்னா அந்த குழல் அதிகமான எடை உள்ளதாகவும் உறுதி உள்ளதாகவும் இருக்கும். சாதாரண எலும்பு படைச்சிருக்கலாம். ஆனா எலும்புக்குள்ள மஜ்ஜைன்ற ஒரு பொருள், ஏன்னா அதுக்குள்ள காற்று இல்லாம அந்த மஜ்ஜைன்ற ஒரு தூய்மையான ரத்தத்தை உள்ள செலுத்தி அதோட உறுதித்தன்மையை அதிகப்படுத்துறாங்க. அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னாக்கா ரத்தம். இந்த ரத்த ஓட்டம் உடலை உயிரோட்டமா ஆக்கிறதுக்கு உண்டான சக்தி அதுக்குள்ள நிரம்பி இருக்கு. ரத்தம் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு பொருளா மாறி போயிடுது. இந்த ரத்தம் சராசரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கானா, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஒரு பஞ்சில சாதாரணமா ஒரு துளி தண்ணீரை விட்டோம்னா எல்லா பக்கமும் பரவுது. அது போல ஈஸியா உடல்ல ரத்தத்தை ஊத்தி இருக்கலாம், எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா அது போன்று இல்லாம அதற்கு ஒரு பாதை வழியா தான் செல்லணும், எல்லா இடத்துக்கும் செல்லணும்ன்றதுனால நரம்ப படைச்சிருக்கிறாரு. இந்த நரம்பு பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமான பின்னல். இந்த உடல் ரீதியா பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் இந்த ரத்தம் போய் சேரணும்ன்றதுனால நரம்புகள் வலைப்பின்னலா உடல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. சில நரம்புகள் தோன்றி மறையக்கூடியது, கண்ணுக்கு தெரியாது. பல நரம்புகள் கண்ணுக்கு தெரிந்திருக்கு, தோலால மூடப்பட்டிருக்கு. இந்த நரம்புகள் மேலோட்டமா இருந்ததுன்னா, சப்போஸ் ஒரு உராய்வினாலேயோ இல்ல ஒரு அடிபடுறதுனாலயோ அது சேதப்பட்டு ரத்த போக்கு அதிகமாகும். இதை தடுக்கிறதுக்காக தோல் அப்படின்ற ஒரு வஸ்துவை மொத்தமா சேர்த்து போத்தி இருக்கிறார். இப்ப இந்த தோலால தான் இந்த எலும்பு, மஜ்ஜை, ரத்தம் இதெல்லாம் பாதுகாக்கப்படுது. இதற்கும் மேல சுக்லம் அப்படின்ற ஒரு பொருள் உடல்ல உற்பத்தி ஆகிறது. இந்த சுக்லத்தோட வேலை அடுத்த ஒரு பொருளை உற்பத்தி ஜீவஸ்தானத்துக்கு கொண்டு போறது இந்த சுக்லம். இப்படி விதமான 7 தாதுக்களால நிரம்பினதுதான் இந்த உடல். ஸ்தூலம், அன்னமய கோஷம்.
இப்ப இந்த அன்னமய கோஷம் அப்படின்னும் பொழுது ஆகாரத்தை நாம முக்கியமா எடுத்துக்கிறோம். ஒரு சராசரியான மனிதன் சாப்பிடாம வாழ்நாள கழிக்கலாமானாக்கா முடியும். ஆனா அவன் இந்த தன்னுடைய உடலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்றதுக்கு ஆகாரம் மிக மிக முக்கியம். இந்த ஆகாரம் எதுல இருந்து கிடைக்கிறதுன்னா ஓரறிவு தாவர வகையிலிருந்து கிடைக்கிறது. இப்ப மனிதனுக்கு எப்படி 7 திரேகம் இருக்கிறதோ அது போல இந்த உயிர் பிறக்கிறதுக்கு எத்தனை நிலை கடந்து வருதுன்னா ஓரறிவு தாவர வகைகள், ஈரறிவு நீர் வாழ்வன, 3 நீரிலும் நிலத்திலும் வாழ்வன, 4 பறவை வகைகள், 5 4 கால் முதுகெலும்பு குறுக்கே அமையப்பெற்ற ஜீவராசிகள், 5 உயிரினங்களாக கருதப்படுகிறது. 6வது அறிவு மனிதன். இந்த 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கு உடல் ஸ்தூலம் அப்படின்னு அழைக்கப்படுறது அன்னமய கோஷம். இப்போ இதுல 4 வகை உயிரினங்களும் ஆகாரத்தை எடுத்துக்கொள்றது. ஆனா அவையோட உடல்களுக்கு அன்னமய கோஷம் சொல்றது இல்ல. ஏன்னா அவைகளுடைய சரீர காரணங்கள் வேற இலக்க நோக்கி அமையிறது. அது பிரபஞ்ச ரகசியத்தோட கலந்து இருக்கிறதுனால அது வேற ஒரு நோக்குல அமையப்பட்டதுனால மனிதனோட உடலுக்கு மாத்திரம் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனிதனை தவிர்த்து 5 அறிவுக்கு உட்பட்டு முதல் அறிவு ரகசிய பிரபஞ்ச ரகசியத்துல ஆழ்ந்து சிந்திச்சோம்னா ஓரறிவு அவனுடைய ஆயுள் பரியந்தத்துல கருவில இருந்து தொடங்கி கல்லறைன்னு சொல்லக்கூடிய இறுதி காலம் வரைக்கும் அவனுடைய எல்லா நிகழ்வுகளிலும் இந்த ஓரறிவோட பங்கு நிலை பெற்று இருக்கு. ஓரறிவு ஆகாரம் மாத்திரம் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் இந்த ஓரறிவோட பயன்பாடு மனிதனிடத்துல இல்லாம இருந்ததே கிடையாது. இந்த ஓரறிவு சற்று ஆழ்ந்து சிந்திச்சோம்னா ஒரு நெல் எடுத்துப்போம் உதாரணத்துக்கு. இந்த நெல் ஒரு வித்தாக இருக்கிறது. அந்த வித்தோட படைப்பு தான் இறை சக்தி. அந்த இறை சக்தி என்ன நிலையை அடையுதுனாக்கா விதை நாற்றாக முளைக்க பெறுகிறது. இந்த விதை முளைக்கிறதுக்கு பஞ்சபூதங்களோட சக்தி மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ தேவைப்படுகிறது. ஒரு விதை நாற்று முளைக்கிறதுக்கே பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்களோட இயக்கங்கள் அதற்கு நிச்சயமா தேவைப்படுறது. ஏன் அதுல பஞ்சபூதங்களோட இயக்கம் தேவைப்படுதுன்னா பழக்கப்பட்ட ஒன்னாலதான் இன்னொரு விஷயத்த வாங்கிக்க முடியும். நம்மளோட ஸ்தூல திரேகம் பஞ்சபூதங்களால ஆனது. இப்ப சராசரியா வேறு வகை உணவை நம்ம உடல் எடுத்துக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுது. இது எனக்கு பிடிக்காது, இந்த சுவை எனக்கு ஏத்துக்காது, இந்த சுவை எனக்கு ஒவ்வாதுன்னு சொல்றோம். இந்த ஒவ்வாமை வரக்கூடாதுன்றதுனாலதான் பழக்கப்பட்ட ஒரு வஸ்துவை அதுக்குள்ள சேர்க்கிறார். அதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளோட உடல் இயக்கம்.
அதனால இந்த பஞ்சபூதங்களோட சக்தி கணங்களை இந்த விதை நாற்றுக்குள்ள புகுத்தி வைக்கிறார். சராசரியா பஞ்சபூதங்களை அடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பஞ்சபூதங்களை இறைவன் ஒருத்தராலதான் அடக்க முடியும்ன்றத ஒரு விதை நாற்றுக்குள்ளேயே இறைவன் ஒளிச்சு வச்சிடுறார். அவ்வளவு ரகசிய அர்த்தங்கள் கொண்டதுதான் இந்த பிரபஞ்சம். அதை இயக்கிற சக்தி தான் பேராற்றல் படைத்த இறைவன். அந்த இறைவனுக்கு உருவம், அருவம், அருவுருவம் நிலைகள்ல அவர் எங்கேயும் எப்பவும் வியாபிச்சிருக்கிறார். இந்த ஓரறிவு நெல் முளைவித்தா வருவதற்கு இந்த பஞ்சபூதங்களோட துணை தேவைப்படுறது. சராசரியா விவசாயம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா நிலம், மண் தேவைப்படுகிறது. இந்த மண்ணுல அந்த விதை நாற்றை நம்ம ஊனி வச்சோம்னா அந்த மண் ஏற்கனவே பண்படுத்தப்பட்ட மண்ணா இருக்கும். அந்த மண் இறுகி போயிருந்தா விதை முளைக்கிறதுக்கு உண்டான ஏதுவாக தன்மை இருக்காது அந்த நிலத்திற்கு. அப்போ அந்த மண் உதிர் உதிராக இருக்க வேண்டும். அந்த உதிர் உதிரான நிலையில உள்ளுக்குள்ளே காற்று புகுந்திருக்க வேண்டும். பஞ்சபூதங்களில் ஒன்று மண், ஒன்று காற்று, இரண்டு. இந்த இரண்டு நிலைகளும் சமசீரான நிலையில அங்க இயங்கிட்டு இருக்கு. மூணாவதா நீர் தேவைப்படுகிறது. இந்த நீர் அதிகப்படியானாலும் ஆபத்து, குறைந்து போனாலும் ஆபத்து. விதை நாற்று முளைக்காது. அடுத்தபடியாக வெப்பம், சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி அதிகமானாலும் அதற்கு வளர்ச்சிக்குண்டான நிலையில சரியா வராது, அழிந்து போகக்கூடிய தன்மை ஏற்படும். குறைந்து போனாலும் நீர் சத்து அதிகமாகி அழுகல் தன்மையை உண்டு செய்துவிடும். இப்படி பஞ்சபூதங்களில் பல வகை பயன்படுகிறது. அதை சுற்றிய வெட்டவெளி பகுதி ஆகாயம். இந்த 5 நிலைகளும் ஒரு பயிர், அதாவது ஒரு ஓரறிவுக்குண்டான ஒரு நெல் மணி முளைப்பதற்குண்டான ரகசிய அர்த்தங்கள் நாம ஆழ்ந்து உற்று நோக்கிறோமானா கிடையாது. ஏதோ கடைக்கு போறோம், 1 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்றோம், வீட்டுக்கு வரோம், அரைகுறையா அலம்புறோம், கொலையை போடுறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம், திவ்யமா இருந்ததுன்னு தூங்கிடுறோம். ஆனா அந்த ஓரறிவுக்குண்டான அரிசி இவ்வளவு பிரபஞ்ச ரகசியங்களோடையும் பிரபஞ்ச சக்திகளோடையும் ஓடாடின பிறகுதான் நமக்கு அது விதை நாற்றாகவே முளைக்கிறது. இந்த விதை நாற்றா முளைச்சத இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வயல் அப்படின்ற ஒரு களத்துல நடவு, அதாவது நாத்து நடுறாங்க. இந்த பயிர் வச்ச உடனே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எவ்வளவு நீர் சக்தி அதற்கு தேவைப்படுகிறது. அது கூடினாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் ஆபத்து. அது ஒரு விவசாயிக்கு தெரியும். இவ்வளவு நீர் அதற்கு தேவை, இத்தனை நாள் இருக்கணும், இத்தனை நாள் கழிச்சு அதுல நீர் தங்கக்கூடாது, அந்த மடையை திறந்து விட்டுடணும். இவ்வளவு கணக்கு வச்சிருக்கிறாரு ஒரு விவசாயி. இத்தனை நாள் கழிச்சு பயிர் வளருது. பயிர் வளர்ந்த உடனே களைகள் எடுக்கிறாங்க. தேவையில்லாத சத்துக்களை இது களைன்றது உறிஞ்சிடும். அதனால நாம சத்து அப்படின்ற ஒரு விஷயத்த போடுறோம். அந்த சத்துக்களை அது வாங்கி நல்லா வளர ஆரம்பிக்கிறது. இந்த சத்துக்களை தன்னுள்ள சேர்த்து வச்சுக்கிறது. பிற்காலத்துல இந்த பயிர்கள் நல்லா முளைச்சி வளருது. வளர்ந்து ஒரு நெல் 100 நெல்லா வெளிப்படுத்துது. இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ள வாங்கி ஒரு சின்ன கருத்து நம்ம மனசுல பதிஞ்சதுன்னா அதோடைய ஆற்றல், பேராற்றலை வெளிப்படுறதுக்கு உண்டான ரகசியத்தை அது வெளிப்படுத்துது.
எப்படி ஒரு பஞ்சாலையில ஒரு சிறு தீப்பொறி பட்டுதுன்னா அந்த பஞ்சாலையே எரியக்கூடிய சக்தி வெளிப்படுதோ, அது போல ஒரு நெல்மணி 100 நெல்மணிகளா வெளிப்படுத்துது. ஒரு மனிதனுக்குள்ளார அவனோட ஆழ் மனதுல ஒரே ஒரு நெருப்பு பொறி, ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு சிந்தனை துளி அவனுடைய ஆழ் மனதுல போய் தங்குச்சுன்னா அவனுடைய ஆற்றலோட சக்தி வெளிப்பாடு அதிகப்படியா வெளிப்படுது. இத ரகசியமா நமக்கு உணர்த்ததுக்கு தான் ஒரு நெல் 100 நெல்மணிகளா வெளிப்படுத்துது. இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் நான் உள்ள வாங்கி ஒரே ஒரு நெல்மணி ஆழ வாங்கினதுனால 100 சக்தியா நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு இந்த ஓரறிவு நமக்கு சொல்லித்தர பாடம். இந்த ஓரறிவுக்குண்டான நெல்மணி 100 நெல்ல வளர்ந்த உடனே அடுத்த ஒரு உற்பத்தி ஸ்தானத்துக்குண்டான விதை நெற்களை முதல்ல அறுவடை செய்து வச்சுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம தனக்கு தேவையான ஆகாரத்துக்குண்டான நெல்களையும் தனியா ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு நெல்லு தான் இன்றைக்கு 2 விதத்துல பயன்படுது. அடுத்த ஒரு உற்பத்தி ஸ்தானத்துக்கும் பயன்படுது, அடுத்த ஒரு உயிரோடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கும் பயன்படுது, அடுத்து ஒரு உயிரோட ஜீவ சக்திக்கும் பயன்படுது. இந்த நெல் 3 நிலைகளை கடந்து அரிசி, அதற்கு முன்னிலை தவிடு, அதற்கு முன்னிலை உமி. இந்த 3 நிலைகளையும் கடந்தது அரிசி. இந்த நெல் இறந்த பிற்பாடு அரிசியாக மாற்றப்படுகிறது. இந்த அரிசி ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தூல திரேகம், இந்த அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்துக்கு தன்னுடைய பஞ்சபூத ரகசியத்தை உள்ள வச்சுண்டு இந்த பிரபஞ்ச சக்தியை இன்னொரு சக்திக்கு கொடுக்கறதுக்காக அரிசியாக மாற்றப்படுது இந்த ஓரறிவு. இந்த ஓரறிவானது மனிதனுக்கு ஆகாரமா போகிறது. ஆகாரமா போகும் பொழுது இந்த ஓரறிவுக்குள்ளதான் இந்த எலும்புக்குண்டான சக்தியும், இந்த மஜ்ஜைக்குண்டான சக்தியும், சுக்லத்துக்குண்டான சக்தியும், ரத்தத்துக்குண்டான சக்தியும், நரம்புக்குண்டான சக்தியும், சதைக்குண்டான சக்தியும், தோலுக்குண்டான சக்தியும் இதுல புகுத்தப்படுது. இந்த ஒரே ஒரு அரிசிக்குள்ள இவ்வளவு விதமான சக்திகளும் அடக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல எவ்வளவு விஷயத்த சிப் அப்படின்ற ஒரே விஷயத்துக்குள்ள அடைக்கிறோம். அவ்வளவு ப்ரோக்ராமே அந்த சிப்புன்றது வாங்கிக்க. அந்த மாதிரி இந்த அரிசின்ற ஒரு நெல் மணிக்குள்ள இவ்வளவு சத்துக்களையும் ரகசிய அர்த்தங்களையும் பகவான் சிப் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த அரிசியானத அவன் ஆகாரமா உட்கொள்ற சமயத்துல 2 விதமான ஆற்றலா இந்த ஓரறிவு வேலை செய்யறது. ஒண்ணு, அவனுடைய உயிர் நிலை பெற்று இருக்கிறதுக்கும் அந்த ஜீவத்தை நிலைச்சிருக்கிறதுக்கும் இந்த உடலானது வாழ்வதற்கு ஏற்ற வகையிலையும் ஒரு விதமான ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த அரிசின்ற நெல்மணி ஒரு வகையா வேலை செய்யறது. இன்னொரு வகை பாத்தீங்கன்னா அதே நெல்மணியோட சக்தி அந்த ஸ்தூல திரேகத்துக்குள்ளார கலந்து அந்த ரத்தத்தோட சக்தியா பரிணமிச்சு சுக்லமா மாற்றப்பட்டு அவனுடைய தலைமுறைகள் சந்ததிகள் உருவாகிறதுக்கு உண்டான விதையாகவும் இந்த ஓரறிவு செயல்படுறது. அதனாலதான் இந்த ஓரறிவுக்கு முதல் சக்திக்கு என்ன பெயர் வச்சாங்கன்னா விதை, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய ஜீவசக்தி அப்படின்ற மறைப்பொருளை வச்சதுனாலதான் எல்லா விதமான ஓரறிவோட உற்பத்தி சக்திக்கும் விதை அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த விதை தான் பின்னிலை மனிதனுக்குள்ள செயல்படுறதுனால அவனுடைய சுக்லத்துக்கு விதை அப்படின்னு பேர் வந்தது. இந்த மனிதன்
தன்னை போன்ற சந்ததிகளை உருவாக்குறதுக்கு கூட அவனால ஒரு காரியமும் இயலாது. அதற்கு கூட ஓரறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை சக்தி இல்லைன்னா மனிதனால இயங்கவே முடியாது. அதுல இந்த தாவர சங்கமம் சிவபுராணத்துல சொல்ல ஒன்னா இத்தாவர சங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தாவர சங்கமத்தை பத்தி ஒரு ஆயுட்பரியந்தம் போதாது அப்படின்றத உணர்ந்தவங்க இது போல ஒரு ரகசிய அர்த்தம் பொதிஞ்சதுதான் இந்த ஓரறிவு. இந்த ஓரறிவு தான் ஆகாரமா நமக்கு கிடைக்கிறது. இந்த ஜீவ உற்பத்தி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஓரறிவை நாம ஆகாரமா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல பெரியவங்க இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அதை நாம எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சில கிரமங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆகார நிலைகளை ஏன் இறைவனுக்கு படைக்கணும் அப்படின்னா, பிரபஞ்ச சக்திய ஆட்டுவிப்பவர் இறைவன். எல்லாமே அவர் படைச்சதுதான். அந்த எல்லாமே படைச்சதை ஏன் அவர்கிட்டயே சமர்ப்பணம் செய்யறோம்னா, வாத்தியார் தான் நமக்கு பாடம் கற்பித்து கொடுத்தவர். அந்த பாடத்தை நம்ம சரிவர புரிஞ்சிருக்கோமா இல்லையான்றத வகுப்புல தேர்வு வச்சு அந்த தாள்களை ஆசிரியர் இடத்துல காண்பிக்கிறோம். ஏன் ஆசிரியர் அதை செக் பண்ணி பாக்குறாரு? அவருக்கு தெரியும் நாம சரியாதான் கற்பிச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த மாணவன் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறான்றத பாக்குறதுக்கு தான் அந்த தாள்களை அவர் புரட்டி பாக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்திக்கு உண்டான ஆகார விஷயங்களை ஓரறிவு மட்டும் இல்லாம 5 அறிவு வரைக்கும் படைச்ச இறைவன் அந்த ஆகாரத்துக்கு உண்டானதை ஓரறிவை படைச்சு அதை ஆகாரமா நைவேத்திய பொருளா கொண்டு வந்து கொடுத்து பாக்குறாருன்னா, அதுக்குண்டான சக்தி அவனிடத்துல முழுமையா போய் சேர்றதுக்கு அவரோட அனுகிரகம் முழுமையா நமக்கு தேவைப்படுறது. இப்போ நாம சராசரியா நம்மளோட விருந்தாளிகளோ நமக்கு தெரிந்த உறவினர்களோ ஏதோ வரும்பொழுது அவர்களையே நாம ரொம்ப நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை கொடுக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், நல்ல பொருளா கொடுக்கணும்னு நாம விருப்பப்படுவோம். அப்போ நம்ம படைச்ச இறைவனுக்கு எப்பேற்பட்ட உயர்ந்த வகையான உணவு வகைகள் நாம படைப்போம். இந்த உயர்ந்த வகையான உணவு வகைகள்ல எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்ச பொருள் நைவேத்தியம் பண்ணும்போது இறைவனுடைய பரிபூர்ண கணங்கள் அது மேல படுகிறது. அந்த பரிபூர்ணமான கணங்கள் என்ன செய்யறதுன்னா, மனிதனை சாத்வீக குணத்துல கொண்டு போறது. இந்த சாத்வீக குணத்துக்கு கொண்டு போய் அவனோட ஆற்றல்களை பலவிதமான நோக்குல செயல்பட வைக்கிறது. ஒவ்வொரு வகையான உணவுக்கு ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கு. சத்துவ உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு. இந்த சத்துவ வகையான உணவுகள் ஓரறிவிலிருந்து அதிகமா பெறப்படுறது. இந்த ரஜோ வகையான உணவுகள் 4 அறிவுக்கு உள்ள இருக்கக்கூடிய 5 அறிவுக்கு உட்பட்ட விதமான உணவுகள்ல அதிகமா பெறப்படுறது. இந்த தாமச உணவுகள் 5 அறிவுக்கு உட்பட்ட மந்த நிலை கொண்ட சோம்பல் தன்மை தரக்கூடிய உணவு வகைகள் இருந்து பெறப்படுகிறது. ஆனா சத்துவ உணவுகள் தாவர வகைகள், தாவர சங்கமத்திலிருந்து நேரடியா நமக்கு கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சிங்கம், அது ஒரு 5 அறிவு வகையான பிராணி. அதே 5 அறிவு வகையான பிராணி யானை, மான், இது போன்ற வகையறாக்கள். ஓரறிவு சாப்பிடக்கூடிய மானும் யானையும் அதிகப்படியான சத்துவ குணத்துல இருக்குது. அதாவது சாதுவா அமைதியா இருக்கிறது. சில சமயங்கள்ல அதுவே மாறி போகிறது. ஏன்னா சூழ்நிலைகள், கால நேரங்கள், அதனுடைய மனோபாவங்கள் மாற்றப்படுறதுனால அதோட தன்மைகள் வேறு விதமா வெளிப்படுறது. ஆனா அதிகப்படியான சத்துவ குணத்துல இருக்கிறதுனால இவைகள் ஓரறிவை உண்டு அமைதியான நிலையில இருக்கு. இதுவே அதே 5 அறிவுக்குண்டான
சிங்கம், புலி போன்ற ஜீவராசிகள் மாமிசத்தை உண்றதுகள். இந்த மாமிசத்தை உண்றதுனால பலவிதமான கொடூரமான தன்மைகள் அவைகளுக்குள்ள புகுந்து போறது. இந்த மாதிரி ஆகாரத்துக்குள்ள ரகசியங்களே நம்மால சரிவர புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு கொண்டு போறதில்லை. இந்த ஆகாரத்து வகையினால வரக்கூடிய திரேகம்ன்றதுனால தான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதற்கு அன்னமய கோஷம்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஓரறிவுக்குண்டான விஷயத்தை நம்ம எவ்வளவுதான் அலசி பார்த்தாலும் நம்மளால முழுமைக்கு வர முடியாது. பிறந்ததுல இருந்து அவனுக்கு மருந்து அழிச்சு ஊத்தணும்னாலும் ஓரறிவு, வளர்ந்த உடனே ஆகாரமா சாப்பிடணும்னாலும் ஓரறிவு, அவனுடைய இருப்பிடமானாலும் மர வகைகளானாலும் ஓரறிவு, அவனுடைய ஆயுள் பரியந்தம் முடியும் பொழுது ஓரறிவுக்குண்டான விறகுகள், மரங்கள் தேவைப்படுறது. இந்த மாதிரி ஒரு மனிதன் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலை வரைக்கும் ஓரறிவோட ரகசியத்தோடையே வாழ்ந்துட்டு வரான். இந்த ஓரறிவு பிரபஞ்ச ரகசியத்தையே நம்மளோட வாழ்க்கையில ஆயுள் பரியந்தத்துல புரிஞ்சிக்க முடியாத போது மற்ற 4 அறிவுகளையும், அதை தாண்டின 6வது அறிவு மனித அறிவையும், அதற்குண்டான காரண காரியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் பாருங்க. இப்ப நாம தெய்வத்துக்கு இந்த ஓரறிவை நைவேத்தியமா படைக்கிறோம். இந்த நைவேத்தியமா ஏன் படைக்கிறோம்? இதெல்லாம் ஒரு மூடத்தனம். இறைவன் படைச்சதே இறைவன் கிட்ட யாராவது காமிப்பாங்களா அப்படின்னு சொன்னாக்கா அது மூடத்தனம் கிடையாது. முன்ன சொன்ன மாதிரி அவரோட கரணங்கள் அதுல முழுமையா படியறது. நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு நபருக்கு கொடுக்கும்னு சொன்னாலே நல்ல விதமான பொருள்கள் கொடுப்போம். அதுவும் நம்மளோட இறைவன் அப்படின்ற பொழுது எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அதுல சமர்ப்பணம் செய்வோம். அந்த எல்லா விதமான நல்ல விஷயங்களும் எங்க திரும்ப வருது? மனிதனுடைய ஸ்தூலத்துக்கு திரும்ப வர்றது. மனிதனே அதை உட்கொள்ற மாதிரி நிலைக்கு வர்றது. அப்ப மனிதன் இந்த நல்ல விஷயங்களை உட்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? அவனுடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான சக்திகளும் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த எல்லா விதமான சக்திகள் வர்றதுனால அவனால இறைவனுக்குண்டான பிரபஞ்சங்கள்ல என்னென்ன லீலைகளை இறைவன் பண்ண வைக்கணுமோ அவ்வளவும் இந்த ஓரறிவு மூலமாகவே இறைவன் அவன் வாழ்நாள் முழுக்க செய்ய வைக்கிறான். இந்த அன்னஸ்தூலத்தை 3 விதமா, சத்துவ உணவு, ரஜோ உணவு, தமோ உணவு, இந்த 3 உணவுகளையும் வைத்து அடுத்தடுத்த நிகழ்வா நாம இனி பார்ப்போம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் வசனம் மதுரம்
वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं बलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरः पादौ मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरः पादौ मधुरं नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं